அனைவருக்கும் வணக்கம். ஆடி வெள்ளிக்கிழமை மிக அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாட்டிற்கு சிறந்த ஒரு நாள். ஆடி மாதத்தில் சிவனுடைய சக்தியை விட பார்வதியுனின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பதால் இது தாட்சாயணத்துக்கு உரிய சிறப்பு சேர்வதால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் தனி சிறப்பு உடையதான ஒரு நாளாக கருதப்படுது. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆயுள் அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணம் கைகூடி வரவும் விரதமிருந்து அம்மனை வழிபடுவாங்க. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஆடி மாதத்தில் நம்ம இது போல் விஷயங்களை தவிர்ப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளித்து மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும், மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம். பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நிறைவேறும், வீட்டில் சகல செல்வங்களும் குவியும், நீண்ட ஆயுள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ஆடி மாத வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமைகளில் வீட்டு பூஜை அறையில் நாம் 10 வயதுக்கு உட்பட்ட சிறு பெண் குழந்தைகள் அம்மனாக பாவித்து உணவு கொடுத்தால், வெற்றிலை பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், கண்ணாடி வளையல் கொடுத்தால் லட்சுமி கலாச்சம் பெருகும். ஆடி மாதத்தில் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமைகளில் குத்து விளக்க லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து அம்மனை நம்ம வழிபாடு செய்வது, பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் படையலிட்டு வழிபாடு செய்வது சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் என்பது நம்பிக்கையாக இருக்குது. ஆடி மாதம் அம்மனுக்கு வளையல் மாலை சாத்தி அந்த வளையலை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நீங்காத செல்வம் மற்றும் சகல நன்மைகளும் பெறலாம். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் நம்ம சாணத்தை பிள்ளையாராக பிடித்து அருகம்புல்லால் பூஜிக்க வேண்டும். கொள்ளுக்கட்டை படைத்து விநாயகரை வழிபாடு நாம் செல்வம் செழிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. காரிய தடைகள் விலகக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் வழிபாட்டிற்கு முறையாக நம்ம செய்தால் நீண்ட காலமாக தீர்க்க முடியாத பல இன்னல்கள் தீரும் என்பது நம்பிக்கையாக இருக்குது. இதுபோல் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் நம்ம பூஜை செய்து அம்மனை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம், செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் பணமழையில் நலையலாம், பொருளை அள்ளி கொடுக்கும் மகாலட்சுமி திருமகள் என்றும். அது மட்டும் இல்லாமல் 8 வகை லட்சுமிகள் அருள் இருந்தால் நாம் திட்டமிட்ட வாழ்க்கை நடக்க இயலும். ஆடி வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி செந்தாமரை மலர் சாட்சி நாம் பூஜிக்க வேண்டும். வீட்டு பூஜை அறையில் தாமரை பூ போன்ற மகாலட்சுமிக்கு பிடித்தமான கோலங்களை போட வேண்டும். கோலம் போடும் பொழுது மகாலட்சுமியை வர வேண்டும் என்று ஸ்லோகங்கள் சொல்லிக்கொண்டே நாம் போட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குத்துவிளக்க முந்தைய நாள் இரவே தேய்த்து குங்குமம் வைத்து ஒரு பித்தளை தாம்பலத்தில் வைத்து பூமாலை கொண்டு அலங்கரித்து பஞ்சு திரி போட்டு நாம் பூஜை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சு திரி போட்டு குளம் போல எண்ணெய் அல்லது நெய் விட்டு தீப சுடர் கிழக்கு முகமாக இருக்குமாறு விளக்கை ஏற்றிவிட வேண்டும். மகாலட்சுமி படத்திற்கு பொட்டிட்டு பூக்கள் அலங்கரித்து உதிரி பூக்களால் மகாலட்சுமியினுடைய மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்து அம்மனுக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வருது. இந்த வெள்ளிக்கிழமைகளை நம்ம இது போல செய்வது நல்லது. இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம அம்மனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை என்றாலே சிறப்பான நாட்கள் தான். அதிலும் ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை அம்மனின் வழிபடுவதற்கு உரிய ஒரு நாள். எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலுமே ஆடி வெள்ளிக்கிழமைக்கு ஈடாகாது. எல்லா அம்மன் கோவில்களிலுமே அம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் ஜொலிப்பாங்க. ஆடி வெள்ளிக்கிழமை என்று விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் வீட்டில் இன்பங்கள் தேடி வந்து கொண்டு இருக்கும். சிங்கத்தின் மீது பவனி வரக்கூடிய அம்பிகையை வெள்ளிக்கிழமை என்று நாம் வழிபடுவது வீட்டில் நல்ல காரியங்கள் நடைபெற வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். ஆடி வெள்ளிக்கிழமை என்று மாலையில் அம்பிகை ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி புவனேஸ்வரி அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்தார் பலன்கள் அனைத்துமே வந்து சேரும்.
ஆடி வெள்ளிக்கிழமையன்று சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் வைத்து கொடுத்தால் நல்ல ஒரு பலன்கள் வந்து சேரும். பொருளை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி திருமகள் என்கிறோம். 8 கை லட்சுமியின் அருள் இருந்தால் நாம் திட்டமிட்டபடி வாழ்க்கை நடக்க இயலும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை என்று வரலட்சுமி விரதம் வரும். அந்த ஆடி வெள்ளிக்கிழமை என்று அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றலாம். அம்மனை குளிர்விக்க தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பச்சரிசியை ஊற வைத்து இடித்து மாவாக்கி இளநீர், வெள்ளைப்பாகு, ஏலக்காய், சுக்குத்தூள் கலந்து காமாட்சி விளக்கு போல் செய்து நாம் அம்மன் முன்பு விளக்கு ஏற்றி அந்த விளக்கை அம்மனாக கருதி வணங்க வேண்டும். இதனால் நோய் நீங்கி அருள் ஆரோக்கியம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி வெள்ளிக்கிழமை என்று சில கோவில்களில் குத்துவிளக்கு பூஜை நடைபெறும். சில கோவில்களில் நாக தேவதைக்கு பால் எடுத்து விசேஷ பூஜைகள் செய்வாங்க. பராசக்தியின் 9 அம்சங்களை 9 சிவாச்சாரியர்கள் 9 வகை மலர்களால் ஒரு சமயத்தில் அச்சரிக்கும் நவசக்தி அர்ச்சனை என சொல்லப்படுது. ஆடி வெள்ளிக்கிழமை என்று திருவானைக்கானல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் அகிலாண்டேஸ்வரிக்கு ஸ்ரீ வித்யா பூஜை நடைபெறும். இந்த தேவியின் காதுகளில் ஸ்ரீ சக்கரமே தாடகமாக இருக்கு. இந்த ஆலயத்தில் ஆடி வெள்ளிக்கிழமை என்று அம்பாள் காலையில் மகாலட்சுமியாகவும், உச்சிக்கால வேளையில் பார்வதியாகும், மாலையில் சரஸ்வதி தேவியாகவும் காட்சி தருவாங்க. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இது போல் நம்ம வழிபட்டு வருவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக தமிழ் நாட்காட்டியின்படி 4வது மாதமாக இருக்கக்கூடியது தான் ஆடி மாதம். ஆன்மீக வழிபாட்டிற்கும் இயற்கைக்கு பெயர் பெற்றது. ஆடி மாத வழிபாட்டிற்கு, குறிப்பாக அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம் ஆடி மாதமாக இருக்குது. அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி பூரம் போன்ற முக்கியமான விழாக்கள் கொண்டாடப்படுது. இருப்பினுமே தெய்வ வழிபாட்டிற்கு சிறந்த ஒரு மாதமான இந்த ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் மற்றும் திருமணம் செய்து தவிர்க்கப்படுது. ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுடைய வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இருந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலுமே சக்தி தேவியான அம்மனுக்கு மிகவும் உகந்தவை. பெண்கள் திருமண தடை நீங்கவும், கணவருடைய ஆயுள் மற்றும் மாங்கல்ய பலம் பெருகவும், குடும்ப நலம் காக்கவும் விரதமிருந்து வழிபடுவாங்க. மேலும் ஆடி வெள்ளிக்கிழமை என்று பெண்கள் விரதமிருந்து அம்மன் கோவிலுக்கு கூழ் படைத்தல், மாவிளக்கு ஏற்றுதல், சிறப்பு பூஜை செய்வது ரொம்பவும் வழக்கமான ஒன்றாக இருக்கு. ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பிடித்த மிகவும் ஏற்ற ஒரு விரதம். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு விரதமிருந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமாம் தீர்ந்து விடும். அது மட்டும் இல்லாமல் ஆடி வெள்ளிக்கிழமை என்று மாலை நேரத்தில் அம்பிகையை ராஜராஜேஸ்வரியாக, அகிலாண்டேஸ்வரியாக, புவனேஸ்வரியாக பல்வேறு அலங்கார கோவில்களிலுமே வீடுகளிலுமே அலங்கரித்து வழிபடுவதும் உண்டு. ஆடி மாதத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் நாம் விதவிதமாக வழிபடுவது சிறப்பு. 3வது வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை எப்படி வழிபட வேணும், 4வது வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத தெரிந்து வழிபடுவது இன்னும் சிறப்பு. வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கும் சுகபோகமான வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமான கிரகமான சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள். இதுவே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த சுக்கிரனும் சந்திரனும் இணையக்கூடிய நாளாக வெள்ளிக்கிழமை இருக்குது. இப்படி சுக்கிர சந்திர சேர்க்கை என்பது பெண் தெய்வத்தின் சக்தியை அதிகரித்து காணப்படக்கூடிய வகையில் இருக்குது. திருமண தடை இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தை பாக்கியம் தேடுபவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம். அதே போல் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது, நிம்மதியே இல்லை, செல்வம் தங்கவே மாட்டிக்கிறது என்பவர்கள், தீராத கடன் பிரச்சனையில் சிக்கியிருப்பவர்கள், வாழ்க்கையில் பணம் தங்க மாட்டும் என்கின்ற நீண்ட நாட்களாக நோயால் அவதிப்பட்டவர்கள் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.